அனைவருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி கருவாட்டு குழம்பு. கருவாட்டை தலையெல்லாம் நீக்கிட்டு சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி ஊற விட்டுக்கலாம். அடுத்தது நம்ம குழம்பு தாளிச்சு விட்டுடலாம். பாத்திரம் வச்சு ஆயில் ஆட் பண்ணி கடுகு போட்டு வெடித்து வந்ததும் பூண்டு ஆட் பண்ணி பொரிய விட்டுக்கலாம். பூண்டு பொரிஞ்சு வந்ததும் பெரிய வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணி நல்லா வதங்கி வந்ததும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கினதும் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் வீட்டில் வறுத்து அரைச்சது, மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணி வதக்கி கொடுத்துட்டு புளி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம். புளி நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் தேங்காயில் சோம்பு ஜீரகம் ஆட் பண்ணி அரைச்சி அதோட பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். கூட தேவையான அளவும் தண்ணியும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்து கொதிக்க விட்டுறலாம். இது ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே கொதிக்கணும். தேங்காய் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் குழம்பு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஊற வச்சிருந்த கருவாட்டை தண்ணியை வடிச்சிட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஒரு 3 மினிட்ஸ் வேக விட்டுறலாம். அதுக்குள்ளேயே கருவாடு ஈஸியாக வெந்து வந்துடும். 3 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கும்போது எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்து குழம்பும் சூப்பராக ரெடி ஆயிடும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.